இன்னைக்கு 59ஆம் அதிகாரத்துக்கு நம்ம கடந்து செல்ல போகிறோம். ஏற்கனவே தேவனுடைய நியாய தீர்ப்புகளை 1 - 39 வரைக்கும் பார்த்தோம். அதன் பிறகு தேவன் கொடுக்கிற மீட்பு, அவர் கொடுக்கிற ஆறுதலை 40 - 66 வரைக்கும் நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம். இந்த அதிகாரங்களிலே மிக முக்கியமா மேசியாவாகிய கிறிஸ்து, அவருடைய ரட்சிப்பு, அவருடைய மீட்பு எப்படி இருக்கும் என்பது உள்ளே நூல் இழை போல ஒவ்வொரு சாப்டர்லையும் அந்த செய்தி கடந்து வந்துட்டு இருக்குது. இந்த 40ஆம் அதிகாரத்திலிருந்து 66ஆம் அதிகாரம் வரைக்கும் சிறைப்பட்டு போன இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் எப்படி மீட்டு கொள்ளுவார் என்ற செய்தி மட்டுமல்ல, வரும் நாட்களிலே உலக முடிவிலே மேசியாவாகிய கிறிஸ்துவுடைய ஆட்சி பூமியில் இருக்கும் பொழுது எல்லா மக்களையும் எப்படி மீட்டு கொள்ளுவார் என்ற செய்திகளும் இங்கும் அங்குமாய் கலந்து இந்த அதிகாரங்கள்லாம் வரும். இதைத்தான் நம்ம தொடர்ந்தேர்ச்சியாக படிச்சுட்டு இருக்கிறோம். இன்னைக்கு 59ஆம் அதிகாரத்திற்கு உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 59ஆம் அதிகாரம். இந்த அதிகாரமானது 58ஆம் அதிகாரத்தின் தொடர்ச்சி போல வருகிறது. 58ல் என்ன படித்தோம்? நாங்கள் உபவாசம் பண்ணுறோம், நீங்கள் என்ன செய்யலை, எங்கள் ஜபங்களெல்லாம் கேட்கலை அப்படின்னு மக்கள்லாம் முறுமுறுத்தப்போ ஆண்டவர் சொன்னார், எப்படி உபவாசம் பண்ணணும், எது உபவாசம் அப்படின்னு சொல்லி அழகா தீர்க்கன் மூலமாக ஒரு செய்தியை கொடுத்தார். ஸோ 58ஆம் அதிகாரம் எங்கள் ஜபத்தையே நீங்கள் கேட்கல அப்படின்னு சொன்ன மக்களுக்கு ஆண்டவர் கொடுத்த பதில் தான் 58ல் இருக்குது. இப்போ 59க்குள்ளே வரும் பொழுது இது தனி அதிகாரம் போல இருந்தால் கூட முந்தின அதிகாரத்தின் தொடர்ச்சியாகவே இந்த அதிகாரமும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த சாப்டருக்குள்ள ஆண்டவர் முந்தின அதிகாரத்தின் தொடர்ச்சியாக ஜனங்களை பார்த்து சொல்லுவார், நீங்கள் ஜபம் பண்ணும்போது நான் கேட்கலன்னு சொல்கிறீங்களே, நான் ஜபத்தை கேட்கிற தேவன் தான், ஆனால் உங்கள் அக்கிரமங்கள் தான் உங்களுக்கு எனக்கு இடையில தடையாக இருக்குது, உங்கள் பாவங்கள் தான் நான் உங்கள் ஜபத்தை கேட்க முடியாதபடிக்கு இடையில மதில் போல இருக்குது. நான் நீதி உள்ள தேவன், நான் ஜபத்திற்கு பதில் கொடுக்கிற தேவன் என்று அதிகாரத்தை ஆண்டவர் துவங்குகிறார். அதோடு கூட மக்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பாவத்தை கஞ்சாடையாக விடுகிற தேவனே கிடையாது. பாவத்தை பாவமா என்ன செய்கிறவர்? கண்டிக்கிறவர். ஒரு ஸ்திரீ வந்தாள், பாவியான பெண், எல்லாரும் அவன் மேல கல்லெறிய வரும் பொழுது ஆண்டவர் அவளை நேசிச்சு அவங்க கைக்கெல்லாம் தப்பு வச்சுட்டு திரும்ப போகும் பொழுது அது போல பாவ மன்னிப்புக்காக வந்தவங்கள்ட்டெல்லாம் ஒரு வார்த்தை சொல்லி அனுப்புவாரு, போ, இனிமேல் பாவம் செய்யாதே. பாவத்தை மன்னிக்கிற கிறிஸ்து, ஆனால் பாவத்தை கண்சாடையாய் விடுகிறவர் அல்ல. இந்த அதிகாரத்தில் ஜனங்கள் என்னென்ன தப்பு செஞ்சாங்க, கிட்டத்தட்ட ஒரு 25 பாவங்களை வரிசையா தீர்க்கதரிசி அடுக்கி வைக்கிறார். நீங்க அதை செஞ்சீங்க, இதை செஞ்சீங்க, இதை செஞ்சீங்க, இதை செஞ்சீங்க, இதை செஞ்சீங்க. படிக்கும்போது நமக்கு பயமா இருக்குது. அவங்க செஞ்ச பாவமா நம்ம படிக்கக்கூடாது. நம்ம வாழ்க்கையில நம்ம இதுல என்னெல்லாம் செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு நம்ம அலசி ஆராய்ந்து நம்ம இந்த சாப்டரை படிக்க போறோம். அதோடு கூட பாவம் செஞ்சதுனால மக்களுடைய நிலை எப்படி இருக்கிறாங்க, அவங்க ஏன் சிறைப்பட்டு போனாங்க, பாவம் செஞ்சதுனால சிறையிருப்பில் எப்படி இருக்கிறாங்க என்ற ஒரு கூடவே ஒரு செய்தியும் உள்ள இந்த அதிகாரத்தில் அடங்கி இருக்குது. கடைசியில் ஆண்டவர் பார்க்குறாரு, நீ பாவி 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 பாவின்னு சொல்லிக்கிட்டே இருந்தா அவன் தான் பாவம் செய்யாமல் இருக்க முடியலன்னு தான் சொல்கிறான். அவனை எப்படி நம்ம பாவி பாவினே சொல்லிட்டு இருக்குதுன்னு நினச்சி ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை பண்ணுறார். இனிமே நீ பாவம் செய்யாமல் இருக்கிறதுக்கு நான் உன்னோட ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். எரேமியாவிலே அப்படி ஒரு உடன்படிக்கை பண்ணினார். என்ன உடன்படிக்கை? என் பிரமாணங்களை அவர்கள் இருதயத்திலே எழுதுவேன் அப்படின்னார். நான் ஏற்கனவே இதை உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன். பழைய ஏற்பாட்டில் எல்லாரும் பாவத்தை செஞ்சாங்க, மன்னிப்பு கேட்டாங்க, பாவத்தை செஞ்சாங்க, மன்னிப்பு கேட்டாங்க. அவங்களால they were not able to overcome their sinful life. அவங்க பாவ வாழ்க்கையை ஜெயிக்கவே முடியல. ஆண்டவர் பார்த்துட்டே இருந்தார், இவனை செய்யாதன்னா இன்னும் தான் என்ன செய்கிறான். நம்மளே ஒரு மீட்பை உண்டு பண்ணுவோன்னு மேசியாவை அனுப்பி ரத்தம் சிந்தி பாவத்துக்கு முழு பரிகாரம் செஞ்சாரு. அதோடு கூட ஒரு புது உடன்படிக்கை பண்ணாராம்.
எரேமியால சொல்லுவாரு, உங்க இருதயத்துல என் பிரமாணத்தை இனிமே நான் என்ன செய்யறேன், எழுதிடுறேன், நீங்க நினைச்சா கூட மீற முடியாது. எசேக்கியேல்ல சொல்லுவாரு, கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை தரேன், புது ஆவியை தரேன் அப்படின்னார். இட்ஸ் a நியூ covenant. அது என்னது? புது உடன்படிக்கை. சொல்லுங்க, அது புது உடன்படிக்கை. உங்களுக்கும் எனக்கும் புது உடன்படிக்கை. நம்ம இப்பெல்லாம் அவ்வளோ ஈஸியாக பாவத்தில் நம்ம விழ முடியாது. ஏன்னா இருதயத்தில் பிரமாணம் இருக்குது, உள்ளத்தில் ஆவி இருக்குது, நம்மளை பலப்படுத்துகிற தேவனுடைய வார்த்தை இருக்குது, பலவீனங்களில் உதவி செய்கிற ஆவியானவர் இருக்கிறார், செஞ்சா உணர்த்துறதுக்கு தேவ ஆவியானவர் இருக்கிறார், உணர்த்தப்பட்டு மன்னிப்பு கேட்கும் போது கழுவுறதுக்கு இயேசுடைய ரத்தம் இருக்குது. இவ்வளோ ஒரு மீட்பின் புது உடன்படிக்கையை நம்மளோட ஆண்டவர் செஞ்சிருக்கிறார். அது போல மக்களுக்கு என்ன புது உடன்படிக்கையை செஞ்சாரு அப்படின்னு சொல்லி இந்த அதிகாரம் முடியுது. சரியா? ஸோ 59ஆம் அதிகாரம் என்பது 58 தொடர்ச்சி. 4 மிக முக்கியமான செய்தி தான் இதுல இருக்குது. முதல் வசனத்துல இருந்து நம்ம வாசிக்கலாம். இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. முந்தின அதிகாரத்துல சொன்னாரு, உபவாசம் செய்யறோம், ஏன் கேட்கலன்னு சொன்னீங்களே, உங்க பாவங்கள் தான் காரணம்னு சொன்னாரு. இங்க சொல்லிட்டாரு, என் கையை ரட்சிக்க கூடாதபடிக்கு என்ன செய்யல, குறுகி போகவே இல்லை. கர்த்தருடைய புயம் வல்லமை உள்ளது அப்படின்னு பைபிள் சொல்லுது. ஆண்டவருடைய புயம் எப்படிப்பட்டது? வல்லமை உள்ளது. அவருடைய கரம் பராக்கிரமம் செய்யும் அப்படின்லாம் பைபிள்ல வாசிக்கிறோம். உங்களுடைய கரத்தினால் ஜனங்களை நடத்தினீர் அப்படின்னு வாசிக்கிறோம். பத்திரமாய் நடத்தினீர், வனாந்திரத்தில் நடத்தினீர், உங்களுடைய கரத்தினால் எகிப்திலிருந்து விடுதலை செய்தீர், இப்படியெல்லாம் பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் இன்னைக்கும் வல்லமை உள்ளவராக தான் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வசனம் என்னோடு அதிகமாக இடைப்பட்டது. ஆண்டவரே, அந்த நாட்களில் செஞ்ச அற்புதங்கள்லாம் இப்போ கிடையாதா, நடக்காதா, முடியாதா? எவ்வளவோ ஜெபிக்கிறோம், எவ்வளோ போராடுகிறோம், ஆனால் தேசத்தில் மாற்றங்கள் வரல, சபைகளில் மாற்றங்கள் வரல, குடும்பங்கள் அப்படியே இருக்குது, ஏதோ கடினமாக உழைக்கிற மாதிரி ஜெபம் பண்ண வேண்டியதாக இருக்குதே ஆண்டவரே அப்படின்னப்போ ஆண்டவர் சொன்னார், ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தரின் கை குறுகி போகவில்லை, அப்புறம் கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி எப்படி இல்லையா, மந்தமாகல. நான் ரொம்ப ஆயத்தமா இருக்கிறேன், நீ பேசும்போதே கேட்பேன் அப்படின்னு பைபிள் சொல்லுது. வாயில நமக்கு வார்த்தை இருக்கும் போதே கேட்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் பேர் ஜெபத்தை கேட்கிறவர். அப்போ why we are not receiving answers to our prayers அப்படின்னா we have to check our lives. நம்ம வாழ்க்கையை சோதிச்சு பார்க்கணும்ப்பா, இன்னும் தடையா இருக்குது, தடைகளெல்லாம் தயவு செய்து உணர்த்திருங்கப்பா. சில வேளைகளில் உடனே உணர்த்த மாட்டாரு, காத்திருந்து என்னை உணர்த்துங்க, என் கூட பேசுங்கன்னு வேதத்தை வாசிக்க அழகா சுட்டி காட்டுவார். அதை மன்னிப்பு கேட்டு உண்மையா மனம் திரும்பி விட்டுட்டோம்னா ஜெபத்துக்கு உடனே பதில் வரும். ஹல்லேலூயா. இதை நான் சொல்லல, என் ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. சரி, அடுத்த வசனம் வாசிங்க. ஏனென்றால் உங்கள் கைகள், நான் சொன்னேன் இதுல ஒரு கிட்டத்தட்ட 25 குறைகளை ஆண்டவர் சொல்றார். உங்கள் கைகள் இரத்தத்தாலும், அப்படியே அப்படி நம்பர் போட்டுட்டே வாங்க. உங்கள் கைகள் இரத்தத்தாலும், உங்கள் விரல்கள் அக்கிரமத்தாலும் கரைப்பட்டிருக்கிறது. உதடுகள் பொய் பேசி, உங்கள் நாவு நியாயக்கேட்டை வசனிக்கிறது. சரி, நீதியை தேடுகிறவனும் இல்லை, சத்தியத்தின்படி வழக்காடுகிறவனும் இல்லை, மாயையை நம்பி அபத்தமானதை பேசுகிறார்கள், தீமையை கர்ப்பம் தரித்து அக்கிரமத்தை பெறுகிறார்கள், கட்டுவிரியனின் முட்டைகளை அடைக்காத்து சிலந்தையின் நெசவுகளை நெய்கிறார்கள், அவைகளின் முட்டைகளை சாப்பிடுகிறவன் சாவான், அவைகள் நெருக்கப்பட்டதே ஆனால் விரியன் புறப்படும், அவைகளின் நெசவுகள் வஸ்திரங்களுக்கு ஏற்றவைகள் அல்ல, தங்கள் கிரியைகளாலே தங்களை மூடிக்கொள்ள மாட்டார்கள், அவர்கள் கிரியைகள் அக்கிரம கிரியைகள், கொடுமையான செய்கை அவர்கள் கையில். ஆண்டவர் சொல்றார், இதெல்லாம் சொல்லிட்டு வரார். உன் கை ரத்தத்தால நிறைஞ்சிருக்குது, நீ அக்கிரமம் செய்யற, நீ பாவம் செய்யற, நீ பொய் சொல்ற, அபத்தமானதை பேசுற. இந்த வசனங்கள் எல்லாம் வாசிக்கும் போது நம்ம என்ன செய்யணும் சொல்லுங்க? அது இஸ்ரவேலருக்கு எழுது, நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தை திருப்பிட்டு அடுத்த அதிகாரத்துக்கு போகக்கூடாது. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்ததுன்ட்டு இங்க செட்ரைட் பண்ணாதான் எழும்பி பிரகாசிக்க முடியும்ல. 25 காரியம் வரிசையா இருக்குது. அது உங்களுக்கு ஒரு சின்ன அசைன்மெண்ட். வீட்டில் போய் அந்த சாப்டர்ல என்னென்ன குறையெல்லாம் சொல்றாருன்னு உங்க நோட்ல எழுதுறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, அவங்க பாவம் பாய்சனஸா இருக்குதான், கட்டுவிரியரின் முட்டைக்கோப்பா இருக்குது, அதை சாப்பிட்றவங்க எல்லாம் செத்து போயிடுவாங்க, சிலந்தி நெய்கிற அந்த
நெசவுக்கு ஒப்பா இருக்கிறது. அதாவது தங்களுடைய சொந்த கிரியைகளாலேயே அவங்க திருப்தி பட்டு இருக்கிறாங்களாம். இன்னைக்கு அநேகர் பாருங்க, கிறிஸ்தவ வாழ்க்கையில தேவனுடைய நீதின்னு ஒன்று இருக்கும். ஆனால் இவங்க தங்களுக்கே ஒரு சுயநீதி வச்சுட்டு, நான் நல்லா தானே ஜெபிக்கிறேன், நான் கோயிலுக்கு போத்தானே செய்கிறேன், நான் காணிக்க தானே கொடுக்குறேன், இதுதான் சிலந்தி வலை. தங்கள் கிரியைகளாலே எல்லாம் செஞ்சுட்டு ஆண்டவரை குற்றப்படுத்துறாங்க. இன்னும் பின்னாடி வந்துட்டே இருக்குது. அடுத்த வசனத்துல கொஞ்சம் வாசிங்க. அவர்கள் கால்கள் பொல்லாப்பு செய்ய ஓடி குற்றமில்லாத ரத்தத்தை சிந்த தீவிக்கிறது. குற்றமில்லாத ரத்தத்தை சிந்த தீவிரிக்கிறது. ஓகே. அவர்கள் நினைவுகள் அக்கிரம நினைவுகள், பாழ்கடிப்பும் அழிவும் அவர்கள் வழியில் இருக்கிறது. சரி. சமாதான வழியை அறியார்கள். அவர்கள் நடைகளில் நியாயமில்லை. தங்கள் பாதைகளை தாங்களே கோணலாக்கி கொண்டார்கள். சரி. அவைகளில் நடக்கிற ஒருவனும் சமாதானத்தை அறியான். எனக்கு அந்த ஒரு வசனம் ரொம்ப இருதயத்தை தொட்டுச்சு. தங்கள் பாதைகளை தாங்களே கோணலாக்கி கொண்டார்களாம். எப்படி ஒரு தேவனுடைய வார்த்தை நம்மளோடு பேசுது பாருங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நம்மளே சில வேளைகளை நம்ம வழிகளை என்ன செஞ்சிருக்கிறோம், கோணலாக்கி இருக்கிறோம். ஏன் தெரியுமா? ஆண்டவர் இதான் வழி, இதுல நட அப்படின்னு சொல்லும் போது, இல்ல ஆண்டவரே எனக்கு அதெல்லாம் நலமா இல்லை, இந்த பக்கத்துல இருக்குது இந்த மலைக்கு நான் இங்க போயிடுறேன் அப்படின்னு லோத்து சொன்ன மாதிரி காட் ஒரு வழியை காட்டும் போது நம்ம வேற ஒரு வழியை சூஸ் பண்றோம். ஆண்டவர் அதிகாலையில் ஒரு வசனத்தை வச்சு பேசுறாரு. அன்னைக்கு நடக்கிற காரியம் அந்த வசனத்துக்கு கீழ்ப்படியணுங்கிறது மாதிரி நடக்கும். ஆனா நம்ம அப்படி நடக்க மாட்டோம், நம்ம சொந்த வழியில நடக்கும். சின்ன சின்ன விஷயங்கள்லையும் நம்ம தான் நம்ம வழிகளை கோணலாக்குகிறோமா. ஆண்டவர் சொல்லுகிறார், இதெல்லாம் விட்டு வெளியே வாங்க, இதெல்லாம் என்னிடத்துல அறிக்கை செய்யுங்க, அப்போ உங்க ஜெபங்களுக்கு நான் பதில் தரேன். இதான் 2வது செய்தி. சரி, இப்படி பாவம் செய்யற மக்களுடைய நிலை எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். 10வது வசனம் வாசிங்க. நாங்கள் குருடரை போல சுவரை பிடித்து கண்ணில்லாதவர்களை போல தடவுகிறோம். சரி. இரவில் இடறுகிறது போல பட்ட பகலிலும் இடறுகிறோம். செத்தவர்களை போல் பாழிடங்களில் இருக்கிறோம். நாங்கள் அனைவரும் கரடிகளை போல உரிமை புறாக்களை போல கூவி கொண்டிருக்கிறோம். நியாயத்துக்கு காத்திருந்தோம், அதை காணோம். ரட்சிப்புக்கு காத்திருந்தோம், அது எங்களுக்கு தூரமாயிற்று. இந்த வார்த்தைகள் எல்லாம் ஜனங்கள் சொல்ற மாதிரி தீர்க்கதரிசி சொல்றாரு. யார் சொல்ற மாதிரி? அந்த அந்நிய தேசத்துல சிறையிருப்பு என்பது மகா கொடூரமானது. அப்போ அந்த சிறையிருப்பில் இருக்கிற மக்கள் ஒரு சிலர் உணர்வடைந்து ஆண்டவற்றை மனம் திரும்பும் போது, நாங்கள் நியாயத்துக்கெல்லாம் காத்திருந்தோம்ப்பா, அதெல்லாம் இல்லை, நாங்கள் கரடிகளை போல உருமுறோம், புறாக்களை போல கூவிட்டு இருக்கிறோம், நாங்கள் நியாயத்துக்கு காத்திருக்கிறோம், அதெல்லாம் வரல அப்படின்னு புலம்பி புலம்பி தங்கள் நிலைகளை விவரிச்சு சொல்றத தீர்க்கதரிசி நடக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்து எழுதி வச்சுட்டார். ஜனங்கள் இப்படியெல்லாம் புலம்புவார்களாம். இது அந்நாட்களில் இருந்த சிறையிருப்பில் இருக்கிற மக்களுடைய புலம்பல் மட்டும் அல்ல, பின்னாடி ஆண்டவருடைய மகா உபத்திரவ காலத்துல மக்கள் இப்படியெல்லாம் புலம்புவாங்களாம். ஐயோ, நாங்கள் இப்படிலாம் இருக்கிறோம், குகைகளில் ஒளிஞ்சிட்டு இருக்கிறோம், கரடிகளை போல இருக்கிறோம், புறாக்களை போல கூவுறோம், எங்களுக்கு நியாயம் இல்லை, மெசியாவே எப்போ வருவீங்க அப்படின்லாம் புலம்புவாங்க பாருங்க. அதையும் தீர்க்க தரிசனமா இங்க பார்த்து எழுதி வச்சிருக்கிறார். இந்த வசனங்கள் முழுவதும் மக்களுடைய நிலைமையை தான் சொல்லுது. 12 வாசிங்க. எங்கள் மீறுதல்கள் உமக்கு முன்பாக மிகுதியாயிருந்து எங்கள் பாவங்கள் எங்களுக்கு விரோதமாய் சாட்சி சொல்லுகிறது. மீறுதல்கள் எங்களோட இருக்கிறது. சரி. எங்கள் அக்கிரமங்களை அறிந்திருக்கிறோம். கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி பொய் பேசி எங்கள் தேவனை விட்டு பின்வாங்கினோம். என்ன ஒரு ரியல் ரிப்பென்டன்ஸ் பாருங்க. இன்னைக்கு ஒவ்வொரு திருச்சபையும் இந்த மாதிரி ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டா எழுப்புதல் வந்துடும். ஆண்டவரே, நாங்கள் உங்களுக்கு விரோதமாய் பொய் பேசணும், உங்களை விட்டு பின்வாங்கணும், நாங்கள் மிகுதியாக துரோகம் பண்ணோம், கொடுமையாகவும் கலகமாகவும் நாங்கள் நடந்தோம், அக்கிரமத்தை கற்பந்தரிச்சோம், இதுதான் ஆண்டவரே எங்கள் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம ஜெபம் இப்படி இருக்குதா? இருதயத்தை கிழிச்சு தேவன்கிட்ட மனம் திரும்புகிற ஒரு வாழ்க்கை தான் ஆசீர்வாதத்துக்கு நேராக அழைத்து செல்லும். இன்னைக்கு எல்லாரும் விசுவாசத்தை குறித்து பேசுறாங்க. ஏசு உனக்காய் ரத்தம் சிந்தினார், மரித்தார், ஆகவே உனக்கு எல்லா ஆசீர்வாதம் இருக்குது, குட், எல்லாம் இருக்குதான். ஆனால் நான் மனம் திரும்பாமலே நான் விசுவாசிக்கிறேன்னா அந்த ஆசீர்வாதம் எனக்கு என்ன பிரயோஜனம்? பூமிக்குரிய நன்மைகளை மட்டும் பெற்று அனுபவிச்சுட்டு நான் இயேசுவின் சாயலாம் மாறல, பாவத்தை விட்டு மனம் திரும்பலைன்னா வாட் இஸ் த யூஸ் ஆஃப் ரிசீவிங் ஆல் தோஸ் பிளஸ்ஸிங்ஸ்? அதை ரிசீவ் பண்ணி என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு
திருச்சபைக்கு வந்தா மனம் திரும்பி இருதயத்தை கிழிச்சு வசனத்தை கேட்டு, ஐயோ என் வாழ்க்கை இப்படிலாம் இருக்குதப்பா, இந்த ரிப்பெண்டன்ஸ் வேணும். வாலிப பிள்ளைங்க இன்னைக்கு இப்படி எங்கன்னா அழுது ஜெபம் பண்றாங்களா சொல்லுங்க? முந்தியெல்லாம் இளைஞர்களுக்கு யூத் மீட்டிங் எல்லாம் வச்சா பெரிய பெரிய கேம்ப் எல்லாம் வைப்பாங்க. ஐயோ அந்த ஆல்டர் கால் கொடுக்கும்போது ஓடி வருவாங்க பாருங்க, பின்னாடி இருந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஓடி வந்து ஆல்டர்ல விழுவாங்க, அழுவாங்க, புலம்புவாங்க. அதுக்காகவே இவ்வளோ நாள் ஜெபம் பண்ணுவோம், இந்த மனம் திரும்புதல். ஆனா இன்னைக்கு அது இல்லையே. அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, ஆண்டவரே எல்லா தேவ ஜனங்களுக்குள்ளும் ஒரு மனம் திரும்புதலை கொடுங்க. உங்களை விட்டு எந்தெந்த விஷயத்துல பின்வாங்கி போயிருக்கிறாங்களோ அதுல ஒரு ரிப்பெண்டன்ஸ் வரட்டும் ஆண்டவரே. நம்ம கேட்கும்போது சபையில் ஒரு எழுப்புதல், தனி மனிதன் வாழ்க்கையில் எழுப்புதல், குடும்பங்களில் எழுப்புதல், தேசத்தில் எழுப்புதல் நிச்சயமா வரும். நம்ம மனம் திரும்பிட்டா தேசத்தில் உள்ள பாவிகள்லாம் மனம் திரும்புவாங்க. நம்ம தேவனண்டை நெருங்கி சேர்ந்துட்டா நம்ம ஜெபங்களை ஆண்டவர் கேட்பாரு. தேசமே தேவனண்டை நெருங்கி சேரு. இதைத்தான் தீர்க்கன் எழுதி வச்சிருக்கிறார். பின்னாடி கொஞ்சம் வாசிக்கலாம், இன்னும் 2-3 வசனங்கள். 15 வாசிங்க. சத்தியம் தள்ளுபடியாயிற்று, சத்தியம் தள்ளுபடியாயிற்று, பொல்லாப்பை விட்டு விலகிறவன் கொள்ளையாகிறான். இதை கர்த்தர் பார்த்து நியாயமில்லை என்று விசனமுள்ளவரானார். சரி, ஒருவரும் இல்லை என்று கண்டு விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார். நல்லா கவனிங்க, தேசம் முழுவதும் கரப்டடா இருக்குது. எக்ஸைல்ல இருக்கிற அத்தனை மக்களும் கரப்டடா இருக்கிறாங்க. ஆனா இவங்க மனம் திரும்பணும்னு விண்ணப்பம் பண்றவங்க இல்லையா? யார் இல்ல? மனம் திரும்பணும்னு விண்ணப்பம் பண்றவங்க இல்ல. சர்ச்சில் சண்டே சர்வீஸ்னா இங்க மட்டும் இல்லை, எல்லா சர்ச்சும் பாருங்க, சர்ச் ஓவர்ஃபுல் ஆகும். வெளியே பால்கனிலலாம் உட்காந்துருப்பாங்க, வெளியே வரைக்கும் உட்காந்துருப்பாங்க. எப்போ? சண்டே சர்வீஸ். ஆனா உபவாச ஜெபத்துக்கு பாருங்க, அங்கே ஒரு 1/4 பங்கு கூட சர்ச்சு நிறைஞ்சிருக்காது. கொஞ்சம் வயசானவங்க, சில பெண்கள், சில சகோதரர்கள், இவங்க தான் வந்து இயேசுவே இயேசுவே இயேசுவேன்னு ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவர் பார்க்குறாரு, விண்ணப்பம் பண்ணுறவனே இல்லையப்பா, மனம் திரும்புதல் நடக்கணும் அப்படின்னு கண்ணீர் சிந்துறவனே இல்லையே அப்படின்னு பார்த்தாராம். அவருக்கு ரொம்ப விசனம் வந்துருச்சான். உடனே அவரை வைராக்கியம் கொண்டு எழும்பிட்டார். அடுத்த வசனம் வாசிங்க. ஆதலால் அவருடைய புயமே அவருக்கு ரட்சிப்பாகி அவருடைய நீதியை அவரை தாங்குகிறது. அவர் நீதியை மார்க்கவசமாக அணிந்து ரட்சிப்பென்னும் சீராவை தமது சிரசில் தரித்து நீதி சரி கட்டுதல் என்னும் வஸ்திரங்களை உடுப்பாக உடுத்து வைராக்கியத்தை சால்வையாக போர்த்து கொண்டார். விண்ணப்பம் பண்றதுக்கு ஒருத்தர் இல்லைன்ன உடனே அவருடைய புயமே அவருக்கு ரட்சிப்பாயிற்று. அந்த வேர்டு கர்த்தருடைய புயம் என்பது மேசியாவை குறிக்குது. பிதா பொறுத்து பார்த்தாரு, யாருமே விண்ணப்பம் பண்ண இல்லை, இனிமே என் குமாரன் அனுப்புறது தான் சரி, என் குமாரன் போனாதான் இந்த அக்கிரம நிவர்த்தி ஆகும்ட்டு அவரே வைராக்கியத்தை சால்வையா போர்த்து நீதி மார்க்கவசத்தை தரிச்சு அவரே எழும்பி நின்று ஜனங்களுக்கு மீட்பை பண்ணுகிறாராம். தேவனே செய்கிற ஒரு மீட்பு இது. மனுஷன் யாருமே செஞ்சதில்ல. பொறுத்து பார்த்தாரு, விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை. இன்னைக்கு நான் இந்த சர்ச்சை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்களில் எத்தனை பேர் ஒவ்வொரு நாளும் கை தூக்குங்க, நான் சொல்லலை, மற்றவங்களுக்காக ஜெபம் பண்றீங்க? அந்த ஜெபம் பாரமுள்ள ஜெபமா இருக்குதா? உங்க சர்ச்சுக்காக எத்தனை பேர் தினம் ஜெபம் பண்றீங்க? இவரே எங்க சபை பரிசுத்தமாகணும், எங்க சபையை பலப்படுத்துங்க, உத்தமர்கள் வரணும், உண்மை உள்ளவர்கள் வரணும், எங்க சபையில ஜபாவியை ஊற்றுங்க, மண்டாட்டினாவியை ஊற்றுங்க, எங்க சபையின் வாலிபர்கள் எல்லாம் பரிசுத்தமா ஜெபிக்கிறோமா? சரி, 3வது ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்களில் எத்தனை பேர் இந்த தேசத்துல நடக்கிற அலங்கோலங்களெல்லாம் பார்த்து, ஐயோ என் தேசத்துல இப்படி நடக்குதப்பா, நீங்க கிரியை செய்யுங்கன்னு உண்மையாவே உடஞ்சு ஜெபிக்கிறவங்க இருக்கிறீங்களா? இன்னைக்கு இது இல்லைன்னா நம்ம மனம் திரும்ப வேண்டிய முதல் விஷயம் இதுதான். ஆண்டவரே, சொஃபிஸ்டிகேட்டட் லைஃப்ல இருக்கிறோம், கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிறோம், எல்லாம் நல்லா இருக்குது, ஆனால் எங்கள் வாழ்க்கையில் எல்லாம் சரியாக இருக்கிறனால நாங்கள் ஜெபம் பண்ணவே தேவையில்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். கடந்த மாதம் ஒரு சகோதரன் ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்திருந்தார். அப்போ அவரை பார்த்து கேட்டோம், பிரதர் உங்கள் கண்ட்ரிலெல்லாம் மக்களுடைய ஆவிக்குரிய ஜீவியம் எப்படி இருக்குதுன்னு கேட்டப்போ அவர் சொன்னார், எங்கள் மக்கள் ஜெபம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை சிஸ்டர், வேலை இல்லைன்னா கவர்மெண்ட்டே காசு கொடுத்துருது, பிள்ளைங்க பிறந்தா கவர்மெண்ட்டே எய்டு கொடுத்துருது, வீடு இல்லைன்னா கவர்மெண்ட்டே வீடு கொடுத்துருது, எங்கள் மக்களுக்கு கவலையே இல்லை, தேவையே இல்லை, அதனால இயேசுவே தேவையில்லை அப்படிங்கிறார். உண்மையாக சொல்கிறேன், சத்தியத்தை அறிஞ்ச ஜனங்களாகிய நம்ம தான்
திறப்பில் நின்று விண்ணப்பம் பண்ண ஆரம்பிக்கணும். இன்னைக்கு ஒரு டெசிஷன் எடுத்துட்டு போங்க. எவ்ரிடே அட்லீஸ்ட் 5 minutes நான் மற்றவங்களுக்காக, தேசத்துக்காக, சபைக்காக நான் ஜெபிக்கிறவனா மாறும். இந்த சத்தியத்தெல்லாம் அறிஞ்சிட்டு இதுக்கு நம்ம கீழ்ப்படியாம சும்மா மூளை அறிவை வளர்த்துட்டே போனோம்னா ஒரு பிரயோஜனம் இல்லை. விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லைன்னு பார்த்து கர்த்தரே ரட்சிப்பை உண்டு பண்ணுகிறாராம். வாசியுங்கள் அடுத்த வசனம். கிரியைகளுக்கு தக்க பலனை அளிப்பார். தம்முடைய சத்துருக்களிடத்தில் உக்கிரத்தை சரி கட்டி தம்முடைய பகைஞருக்கு தக்க பலனையும் தீவுகளுக்கு தக்க பலனையும் சரி கட்டி. கிரியைகளுக்கு தக்க பலன் அளிப்பார். பலன் கொடுக்கிற ஒரு ஆண்டவர். அதான் அந்த வசனத்தின் பொருள். அடுத்த வசனம். அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் ஜனங்கள் எப்ப பயப்படுவாங்கன்னா, எப்ப ஜெப தூபங்கள் ஏறெடுக்கப்படுதோ, எப்ப முழு உலகம் மீட்பு வரணும் நம்ம ஜெபம் பண்றோமோ, அப்போ ஆண்டவருடைய ரட்சிப்பு முழு உலகத்தில் வருமா. இது ஒரு செய்தி. இன்னொரு பகுதி, மேசியாவின் 1000 வருஷ அரசாட்சியில சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லாரும் மேசியா தான் ரட்சகர், மீட்பர், ஆண்டவர்னு அறிஞ்சிருப்பாங்களாம். இத ஆண்டவர் ஒரு நற்செய்தியா சொல்றாரு. கடைசியா ஆண்டவர் கொடுக்கிற அந்த உடன்படிக்கையின் வார்த்தைகள் கடைசி 2 வசனத்துல இருக்குது. வாசிக்கலாமா? மீட்பர் சீயோனுக்கும் யாக்கோபிலே மீறுதலை விட்டு திரும்புகிறவர்களுக்கும் வருவார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது வருவார், மீட்பர் வரப்போகிறார், நிச்சயமாய் வருவார், மனம் திரும்புறவங்களை மீட்டுக்கொள்ள வரப்போகிறார், இயேசு வருவார் என்ற ஒரு செய்தி தான் அந்த ஒரு வேர்டுக்குள்ள அடங்கி இருக்குது. அடுத்த வசனம். மேல் இருக்கிற என் ஆவியும் நான் வாயில் அருளி என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது எனக்கு அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரொம்ப விலையேற பெற்ற ஒரு உடன்படிக்கை. நான் அழகா சொல்றார் பாருங்க. நான் உன்மேல் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும். ஜெனரேஷனா டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ஒரு பெரிய பிளஸ்ஸிங் இங்க காவனண்டா சொல்றார். உன் மேல இருக்கிற ஆவி, உன் வாயில இருக்கிற வார்த்தை. சொல்லுங்க, நம்ம மேல இருக்கிற ஆவி, நம்ம வாயில இருக்கிற வார்த்தைய நம்ம சந்ததிக்கெல்லாம் கொண்டு போறதுக்கு ஆண்டவர் ப்ராமிஸ் பண்றாராம். ஒருவேளை இன்னைக்கு உங்களை மாதிரி உங்க பிள்ளைங்க பக்தி இல்லாதவங்களா இருக்கலாம், உங்களை மாதிரி உங்க பிள்ளைங்க ஜெபிக்காதவங்களா இருக்கலாம், உங்களை மாதிரி வைராக்கியம் இல்லாதவங்களா இருக்கலாம். You can claim this promise. இது ஒரு உடன்படிக்கை. உன் மேல இருக்கிற ஆவி, அது உன் மேல, உன் சந்ததி மேல, சந்ததியின் மேல. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் இந்த உடன்படிக்கையை கண்டுபிடிச்சு, ஆண்டவரே இது நடக்கணும், இது நிறைவேறணும்னு ஜெபிக்கும் போது இந்த உடன்படிக்கையை நிறைவேற்றுவார். உங்க மேல இருந்த பரிசுத்த அபிஷேகம் உங்க பிள்ளைங்க மேல கடந்து செல்லும். இப்படிப்பட்ட ஒரு ப்ராமிஸோட இந்த சாப்டர் முடியுது. ஸோ இந்த அதிகாரத்துல நமக்கு 4 மிக முக்கிய செய்திகள் சொல்லப்பட்டிருக்குது. கர்த்தரின் மீட்பு, அதுதான் இந்த அதிகாரத்துடைய தலைப்பு. ஆண்டவருடைய கை குறுகல அப்படின்னு முதல் 2 வசனம் சொல்லுது. உங்க பாவங்கள் தான் தடையா இருக்குது, வேற ஒன்றும் கிடையாது அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. 2வது செய்தியா, யூதாவுடைய பாவங்கள், அவங்க செய்யற பாவ அறிக்கை, தீர்க்கன் எப்படியெல்லாம் புலம்பி தங்களுடைய நிலைமை இருக்குதுன்னு விவரிக்கிறார் என்பதை வசனம் 3 வசனம் 14 வரைக்கும் பார்க்குறோம். இதுக்கு தான் நான் உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தேன். 25 sins of Judah அதில் இருக்குது. அதை நீங்கள் 1, 2, 3 நீங்கள் எழுதும்போது எழுதிட்டே உங்கள் லைஃபையும் செக் பண்ணுங்க, தேவனோட ஒப்புரவாகுங்க. 3வது, விண்ணப்பம் பண்ண யாருமே இல்லை, ஜெபிக்க யாருமே இல்லைன்னு சொல்லி ஆண்டவர் பார்த்துட்டு அவரே அவருடைய புயமே ரட்சிப்பாகுதான். வெள்ளம் போல சத்துரு வரும் பொழுது ஆவியானவர் கொடியேற்றுவார் என்பது விசுவாசிகளுக்கு தேவன் கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு ப்ராமிஸ். வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய சோதனை, எவ்வளோ பெரிய பாவ சூழ்நிலை வெள்ளம் போல வந்தா கூட ஆவியானவர் கொடியேற்றுவார் என்ற ஒரு பெரிய வாக்கு தத்துவம் இந்த அதிகாரத்தில் எழுதியிருக்குது. உங்க எல்லா ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர்லையும் ஹோலி ஸ்பிரிட் வில் ஹெல்ப் யூ. பரிசுத்த ஆவியானவர் கட்டாயம் உங்களுக்கு உதவி செய்வார். வேதம் சொல்லுது கொடியேற்றுவார் என்று. அதன் பொருள் என்ன? வெற்றி கொடுப்பார் என்று. இன்னைக்கு நீங்க யாருன்னா
ஒரு போராட்டத்துக்கு மத்தியில் வந்திருக்கிறீங்கன்னா இந்த வசனத்தை உரிமை பாராட்டி சொல்லுங்க. வெள்ளம் போல சத்துரு வரும் பொழுது நீங்க கொடி ஏற்றுவீங்கப்பா அப்படின்னு. 4வது செய்தி, தேவன் செய்கிற புது உடன்படிக்கை. உன் மேல இருக்கிற ஆவி, உன் வாயில நான் வச்ச வார்த்தை, உன் சந்ததி எல்லாரும் மேல இருக்கும். இது மேசியாவை குறித்தும் சொல்லப்படுகிற செய்தி என்று சொல்லுகிறார்கள். மேசியாவுக்கு என்ன அபிஷேகம் இருக்குதோ, மேசியாவின் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை என்ன வல்லமையோடு செயல்படுமோ, அது மாதிரி உங்க மேல இருக்கிற அபிஷேகமும் மேலானதா இருக்கும். உங்க வாயிலிருந்து வர்ற வார்த்தைகளையும் தேவன் கனம் பண்ணுவார் என்ற ஒரு covenant blessing, ஒரு உடன்படிக்கையின் ஆசீர்வாதம் இந்த கடைசி வசனத்தில் இருக்குது. இதோட chapter 59 முடியுது. ஹல்லேலூயா.